துணை முதலமைச்சர் இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்காரு நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இதே மாதிரி வச்சுருந்த ஆட்களாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளியிருக்கீங்க. எவ்வளோ பெரிய குற்றம் அது. எங்கள் திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஜாமீனில் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் இன்றைக்கி பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேனுங்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி அவர்களுடைய ஏற்படும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ட்வீட்டு அரசாங்கத்தை எதிர்த்து போட்டால் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டரை கொலை செய்வோன்னு சொன்னார் ஒரு திமுககாரன். எஃப்ஐஆர் கூட இன்னும் போடலை. எந்த விதத்தில் நியாயம் அது? அப்போ இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்றைக்கி காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை, காவல்துறை எங்கே இருக்குங்கிறதே தெரியல. இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுட்டு நீ நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ எல்லாரும் ஆளை வெட்டினா தான் எஃப்ஐஆர் போடுறாங்களே, யாருமே வெட்டுறது இல்லையே. இது எவ்வளவு கேலிக்குரியமான விஷயம் அது. நான் குறை சொல்லலை. துணை முதலமைச்சர் இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்காரு நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் இதே மாதிரி வச்சுருந்த ஆட்களாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளியிருக்கீங்க. அதனால் இப்போது சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டில் எப்படி நீதி இருக்கும்? சரி, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு தான் சொந்தன்ற மாதிரி இன்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு. என்டிஏவோட